டாக்டர் என் ஞானரதம் ஜோதிட முனைவர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம். மேம், அக்ஷய திருதியைனா என்ன? அது ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க? இதில் என்ன இருக்குது? அக்ஷயம் என்றாலே என்னென்னா வளரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அல்ல அல்ல குறையாததுன்னு சொல்லுவாங்க. அக்ஷய பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாத்திரத்தினுடைய சிறப்பே வந்து என்னென்னா எடுக்க எடுக்க குறையாமல் வரக்கூடிய ஒரு விஷயந்தான், வளரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து அக்ஷய திருதியைன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம திருதியைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு திதிகள் மொத்தம் வந்து 30 திதிகள் இருக்குங்க. அதாவது வளர்பிறையில் 15, தேய்பிறையில் 15. இந்த திருதியை வந்து மாதம் மாதம் வருகிறது. பொதுவாகவே மாதம் மாதம் வரும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய திருதியை திதியை தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். அதாவது 1000 பிறைகளை கண்டவர்கள் உண்டோ அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சந்திர தரிசனம் சொல்லுவாங்க. இது நம்ம இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ரம்ஜான்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா பிறையை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருடைய மதத்துலேயும் வந்து இந்த பிறையுடைய விஷயங்கள் இருக்குது. அவங்கவுங்க வழியாக அதை சொல்கிறாங்க ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருதியை திதி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வருது இல்லையா, வரும்பொழுது இந்த மாதம்ன்றது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். அதே மாதிரி சந்திரனும் உச்சம் பெறக்கூடிய மாதமாக இருக்குது. அது ரோகிணி நட்சத்திரம் சுய நட்சத்திரத்தில் அவர் உச்சம் பெறுவதால் மிக சிறந்த ஒரு பலனை அள்ளித்தரப்புகிறார். அதனால தாங்க, ஏன்னா இந்த சூரியன் வந்து அப்பா, அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இருவரும் வந்து பலமாக இருக்கும்பொழுது அந்த திருதியை வரும்போது மிக சிறப்பான பலன்களை நமக்கு வரப்போகுதுங்க. ஸோ அடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷர திதியை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு விளக்கம் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த சொல்லுவாங்களே துவாபர யுகம், கலியுகம், இது மாதிரி யுகங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து திரேதா யுகம் இருக்கு இல்லையா, அது தோன்றிய அந்த திருதியை திதியில் தான் தோன்றிச்சு. ஸோ இந்த திதி வந்து பெரிய யுகமே வந்து தோன்றிய ஒரு திதினால பெரிய விசேஷமாக கருதப்படுது. ஸோ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குசேலர் பற்றி தெரியும் இல்லையா, கண்ணபிரானுக்கு. அது என்ன ஆச்சுன்னா எப்படி பார்த்தீங்கன்னா, குசேலர் ரொம்ப வறுமையாக இருக்கிறார். அவங்க மனைவி சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் பணக்காரராச்சு கிருஷ்ணர், நீங்கள் அவரை போய் பாருங்கள், அவர் நமக்கு ஏதாவது யாசகம் கொடுத்தா நம்மளும் செல்வ செழிப்போட இருக்கலாம்லன்னு. இல்லை, அது தப்பு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா பணக்கார ஆள்கிட்ட போய் பேசும்போது அவங்களாம் வந்து இன்றைக்கி நான் பணம் இருக்கனால அவன் வரான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் இல்லைம்மா நான் போகலம்மா அப்படின்னா, இல்லை நீங்கள் போங்க. அப்படி அவரை போய் பார்க்கணுன்னா நம்மக்கிட்ட வந்து பெரிய அளவு செல்வம் இல்லை, எப்படி நம்ம ஈக்குவலாக போய் மீட் பண்ணுறது, நம்ம ரொம்ப பரம ஏழையாக இருக்குமே அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு பிடிச்சது அவள் தானே, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, அதனால் அவள் வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா, அது எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கிருஷ்ணர் கொடுங்க, அவர் ரொம்ப மகிழ்ச்சியை அடைவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்பு ரீதியாவது பார்த்துட்டு வரலாம், அல்லது அவருடைய ஆசையையாவது பெற்று வரலாம் அப்படின்றதுக்காக போயிருக்கார். போனால் நாங்கள் காவலர்கள் விடவே இல்லை. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நீ தான் ஒரு ஃப்ரெண்டா, நீ இவ்வளோ ஏழையாக இருக்க, இல்லை ஒரு இதை பேச பேச கிருஷ்ணரே வந்து நண்பான்னு சொல்லி வந்துடுறாரு. வந்த உடனே உள்ள இப்போல்லாம் அப்படி கிடையாது, நான் யாராவதுன்னா வந்துட்டாரான்னு சொல்லி உள்ளே போய் ஒளிஞ்சிப்பாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்போ கடவுள் இல்லையா, அவர் வந்து வாசலில் வந்து அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சு நம்மளுடைய நட்புகளை பற்றிலாம் பேசிட்டு, சிறு வயதில் என்னென்ன விளையாட்டு குடும்பத்தனம்லாம் செய்ததெல்லாம் பகிர்ந்துட்டு, சரி இப்போ நீலாம் ரொம்ப பெரியாளாக இருப்பியேன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்களாம் ஆமான்னு தானே சொல்லி ஆமாம் நான் நல்லா இருக்கேன், சிறப்பாக தான் இருக்கேன் அப்படின்போது நம்ம கேட்கவும் முடியாது. அது மாதிரி ஒரு தர்ம சங்கடம் இருந்தாலும் நான் உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்கும்பொழுது அவளை அப்படி சொல்லி எடுத்து அவர் பருகிறார். பருகும்பொழுது இங்கே இவர் சாப்பிட்டுருக்கார். கொஞ்சம் அப்படி வாயில் போட்ட உடனே ஒரு பருக்கன்ன மாதிரி உள்ளே போட்ட உடனேயே குஷேலருடைய வீட்டில் வந்து தங்க மாளிகை ஆக அந்த வீடு வந்து மாட மாளிகையுடன் பொற்காசுகள் ரொம்ப ஒரு செல்வ செழிப்புடன் அந்த க்ஷணமே நடந்துருச்சு. இது இவருக்கு தெரியாது. சரி நம்ம நட்பு ரீதியாக பார்த்துட்டு எனக்கு ஆசைத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையும் வாங்கிட்டு கிளம்புறார். அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா சர்ப்ரைஸ் இருக்கும்ல, இது நம்ம வீடா அப்படின்னு, நம்ம ஏரியாவான்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு இவ்வளோ ஒரு அவங்க மனைவி வராங்க, அப்படி தங்க தாரகை மாதிரி வராங்க. அவ்வளோ செல்வம் ஆபரணங்களோட கோல்டோட அப்படி வரும்பொழுது பார்க்கும்பொழுது இவங்க ரொம்ப பூரிப்படைஞ்சுனா, பார்த்தீங்களா கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய நிலையை அறிந்து எல்லாமே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ அந்த நாளும் வந்து இந்த திருதியை திதி தான், அது ஒரு விஷயம். அடுத்தபடியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த துச்சாதனன் துணி உயில் வரும் இல்லையா, அது வந்து எப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் இந்த திருதியை திதி தான். ஏன்னா அந்த திரௌபதி தாயார் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய மானபங்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 கைகளையுமே மேலே தூக்கி முழு சரணாகதியாக கிருஷ்ணரே
அடைந்து என்ன சொல்கிறான், கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை காப்பாற்று அப்படின்போது துயில் உரிய அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த திதியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திதியை தான். ஸோ வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளில் வந்து நம்ம எது செய்தாலும் அது பெரிய அளவில் வளரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஓகே. அக்ஷய திருதியில் வந்து கோல்டு தான் வாங்கணுமா அப்படிங்கிற சம்பிரதாயம் வந்து இப்போது ரொம்ப ஃபேன்சியாக வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கோல்டு ரேட் ஏற ஏற கூட கூட்டம் வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துலையும் கடையிலையும் அந்த மாதிரி சென்சேஷனும் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? கோல்டு மட்டும் தான் வாங்கணுமா? நல்ல ஒரு கேள்வி. எப்படின்னா இது வந்து ஒரு 20 வருஷமாக தான் அந்த அக்ஷய திதின்றது பிரபலமாக வந்திருக்கு. அதுக்கு நம்ம சின்ன வயசில் நம்மலாம் இருக்கும், நான்லாம் படிக்கும் பொழுதுலாம் அக்ஷய திதின்றது பெருசாக கொண்டாடப்படவில்லை. அப்போ வந்து இது வந்து வர்த்தக ரீதியாக, அதாவது வியாபார நோக்கத்துடன் கூட ஒரு விளம்பரம் கிடைக்கிது. இப்போ மீடியாக்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சு கூட நம்ம விளம்பரம் கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் நிஜமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தாத்பரியம், பொதுவாக அன்று நம்ம யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அது வந்து பெரிய அளவில் வளருது. அதற்கு உதாரணமாக இந்த குசேலரே இருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் அவர் கொடுத்தாரு. அதாவது கிருஷ்ணரை மயக்கிறதுக்காக பிரேஸ்லெட் வாங்கிட்டு போய் கொடுக்கல, கோல்டு வாங்கிட்டு போய் கொடுத்து அப்படின்னு பண்ணலை. ஸோ அப்போ வந்து என்னதான் அங்கே வந்து கொடுக்குற விஷயத்தை தான் காமிக்குது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஆதிசங்கரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு வீட்டில் ஒன்றுமே இருக்காது, நெல்லிக்கனி மட்டும் வீட்டில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. அதனால தான் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி ஒன்று வந்தது. கனகம் என்றால் கோல்டு என்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஸ்வர்ணம்னாலும் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது அந்த இவங்களோட நல்ல மனசில் வீட்டில் என்ன இருக்கோ தம்மால் முடிந்ததை கொடுக்குறான் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் வந்து பெரிய செல்வம் செழிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அக்ஷய திருதிக்கு வாங்குறத விட நீங்கள் கொடுத்தா உங்கள் வீட்டில் செல்வம் வரும்னு சொல்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக கொடுக்க நீங்கள் வேணால் பாருங்களேன், நகை கடைக்காரங்க நிறைய பிரான்ச்சஸ் போட்டிருப்பாங்க அடுத்த வருஷம். அதற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய நகை கொடுத்துருக்காங்க. அது மாதிரியான விஷயம் தாங்க. இப்போ வந்து வீட்டில் உப்பு வந்து சேர்த்துக்கிறது, உப்பு வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அக்ஷய திருதியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது உப்பு வாங்கி வைக்கலாமா, இல்லை உப்பும் தானம் தான் பண்ணணுமா? உப்பு தானம் பண்ண மாட்டாங்க, அதனால உப்பை வாங்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது கரெக்டாக? இது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கேள்வி. நம்ம தங்க நகை வாங்குவதற்கு பதிலாக உப்பு வாங்குவது நல்லது. ஏன்னா பார்க்கடல் இருக்கு இல்லையா, பார்க்கடலில் விஷ்ணு பகவான் படுத்திருக்காரு. அவங்க கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான், தாயார் தான் வந்து காலத்துவாங்க. அப்போ பார்க்கடலில் சங்கமிக்கிறாள் லக்ஷ்மி. அப்போ அங்கே உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறது. அப்போ லக்ஷ்மி அங்கே இருக்கிற மாதிரியான விஷயம். இது வந்து எவ்வளோ ரூபா கொடுத்து வேணால் எந்த தரப்பினர் மக்களும் வாங்க முடியக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லலாம். அது வாங்குவது வந்து நமக்கு அக்ஷய திதி அன்னைக்கு ரொம்ப உகந்தமான ஒரு விஷயம். வீட்டில் வந்து ஒரு பீங்கான் ஜாடியில் அதிகமான முழுமையாக நிரப்புற அளவுக்கு உப்பை வந்து வாங்கி நம்ம நிரப்பினால் நிச்சயமாக லக்ஷ்மி அவர்கள் தாயார் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உப்பு தானம்ன்றதை விட தானமாக அப்படின்னு எடுத்துக்கொண்டீர்கள்னு வச்சுங்களேன், நம்ம என்ன அன்றைக்கி தானம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோர் இருக்கு இல்லையா, மோர் தயிர் இதெல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஒரு விஷயம்தான். அதனால தான் சூரியன் உச்சம் எந்த மாதத்தில் வரும்? சித்திரை மாதம். சித்திரை மாதம் எப்படி ரொம்ப வெயிலான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா மோர் பந்தல் வைக்கலாம், அப்புறம் நீர் பந்தல் வைக்கலாம். நீர் சந்திரன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நீரை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம், சந்திரனாலே தாயை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஜல கிரகம் அப்படின்னும் போது நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் தண்ணியாவது கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ஒரு விஷயம், பல மடங்காக நமக்கு வந்து திரும்ப திரும்ப வரும். அதற்கு தான் சொல்லுவாங்க இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. எவ்வளோக்கு எவ்வளோ நீ கொடுக்குறியோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ பெரியாளாக வருவேன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த அக்ஷய திதியை கொடுக்கதே தவிர நீ அன்றைக்கி வாங்கணுன்றது கிடையாது. ஸோ நீ இப்போ வந்து ரொம்ப பணக்காரராக இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது 1 கிராம் தாலி ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது மாதிரி நம்ம செஞ்சோன்னா அவங்க வீட்டில் பல மடங்கு தங்கம் வந்து நிறையும் ஒரு விஷயம். அதே மாதிரி அதை புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாம். நமக்கு மெயினாக என்ன வேணும், குழந்தைங்களுக்கு நம்மளுடைய புண்ணியங்கள் தானே பிள்ளைகளுக்கெல்லாம் வாழையடி வாழையாக போகும். அதனால் புண்ணியம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் சொல்லுவாங்களே, அப்பா நீ நல்லா இருக்கணும், உன் மகராசா நல்லா இருக்கணும் தானே வாழ்த்துறாங்க ஒரு விஷயம். உன் பிள்ளைங்களாம் உன் பிள்ளைக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தானம், அது அன்னதானம் வச்சுங்க. அன்னபூர்ணை இருக்கு இல்லையா, அதுவும் நான் அந்த அக்ஷய திதியில் என்ன செய்யலான்றதோ அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமாக மிக சிறப்பான ஒரு விஷயம். தயிர் சாதம் இருக்குல்ல, ஒரு 4 பேருக்கு, அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஒரு ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்ப முடியல ஒரு தயிர் சாதமாச்சும் கொடுக்கலாம் முடியும். ஏன் அது விட இந்த பறவைகளுக்கு நீர் வைக்கலாம்,
அது மாதிரி ஏன்னா வாயில்லா ஜீவன் அவங்களுக்கு அதெல்லாம் போய் என்ன வேலைக்கு போகும், என்ன கேட்க முடியுமா? ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது வீட்டில். அக்ஷய திருதியை அப்படிங்கிறத தாண்டி இந்த சித்திரையிலுமே நீங்கள் உபயோகமாக இருக்கிறது தான் சொல்கிறீங்க. ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா சித்திரை மாதம் சூரியன் உச்சம்னாலே வெளிச்சம். இது வந்து சொல்லுவாங்களே தக்ஷணாயனம் உத்தராயணம் சொல்லுவாங்க. இது உத்தராயண காலம், சூரியனுடைய காலங்கள். சூரியனாலே வெப்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். வெப்பத்தை தணிக்கிறதுக்காக தான் பண்டிகையின் பேரில் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் இந்த மத கோட்பாடுகளாக இந்த விஷயங்கள்லாம் படைத்தார்கள் தான் என்னோட ஒரு